வரலாறு காணாத மழை, வெள்ளம், சூறைக்காற்று என புதுச்சேரியை புரட்டி போட்டுள்ள ஃபெஞ்சல் புயல். மழையில் சிக்கிய மக்களின் நிலை என்ன என்று பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஃபெஞ்சல் புயல் ஒரு வழியாக கரையை கடந்தாலும் அதன் தாக்கம் வடகடலோர பகுதிகளில் குறைந்த பாடில்லை. குறிப்பாக புதுச்சேரியை தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது ஃபெஞ்சல் புயல். இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழை புதுச்சேரியை ஸ்தம்பிக்கச் செய்துள்ள நிலையில் தனது கோர முகத்தை காட்டியுள்ளது ஃபெஞ்சல் புயல். புயல் கரையை கடந்த வேளையில் சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் பல இடங்களில் மரங்கள் சரிந்து விழுந்து கடும் இன்னலுக்கு உள்ளாகியது. அத்துடன் கொட்டி தீர்த்த கனமழையால் புதுச்சேரி நகரப்பகுதி வெள்ள நீரில் தத்தளித்தது. புதுச்சேரியில் கிருஷ்ணாநகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் பல அடி உயரத்திற்கு வெள்ள நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வெள்ள நீரில் அவதியுற்ற மக்களை மீட்பு படையினர் மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஏரியாவில் தண்ணி அதிகமாக வருது. இதுக்கு ஒரு முடிவு இன்னும் எடுக்காமல் இருக்காங்க மக்கள் இரவு நேரத்தில் சரியான காற்று 12 மணி வரைக்கும் அடிச்சுது. 12லேருந்து 1 to 2லேருந்து ஒரு காலையில் விடிகிற வரைக்கும் காற்று அடிச்சுது. நீங்கள் எல்லாரும் மக்களுக்காக இவ்வளோ பாடுபடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அத்துடன் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழை நீரில் கார்கள் மூழ்கிய நிலையில் காரை அந்தரத்தில் பத்திரப்படுத்தினர் குடியிருப்பு வாசிகள். இது மட்டுமின்றி பல பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் ஏராளமான மக்கள் செய்வதறியாது தவிப்புக்குள்ளாகினர். எதுவுமே இல்லைங்க பாருங்க, அப்படியே நேற்றுலேருந்து காலையிலேருந்து உக்காந்துக்கிறோம். இப்படி தாங்குது, வெளியே கூட போக முடியல. பாத்ரூமுக்கு அங்கே எதுவுமே போக முடியல, உக்காந்துக்கிறோம். அப்படியே இதெல்லாம் கட்டிலெல்லாம் தண்ணி வந்துருச்சு. உணவுக்கே வழியில்லாமல் தவித்ததாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் வீட்டுக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக புலம்புகின்றனர். இது வரைக்கும் 50-55 வருடமாக இந்த ஏரியாவில் இருக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த சூழ்நிலை இவ்வளோ தண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் முறையாக வந்துருக்குது. உள்ள ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாத்துலேயும் தண்ணி வந்துருச்சு. வாஷிங் மிஷினு எல்லாத்துலேயும் தண்ணி வந்துருச்சு. இது வரையும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஒரு சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை. என்ன பண்ணுறது, அன்றாட டிஃபன் பண்ணுறது, சாப்பாட்டுக்கு எந்த வசதியும் இல்லை. இப்போ எங்கேயும் வெளியே போக முடியல. ஏன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஃபெஞ்சல் புயலின் தாக்கத்தில் சிக்கி தவித்த மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வரும் சூழலில் தங்கள் இழப்புகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து செய்தியாளர் எழில்குமார் மற்றும் தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.